மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன், ராசி அதிபதிக்கு 2ஆம் இடத்து சந்திரன் என அற்புதமாக அமைந்திருக்கின்ற ஒரு நாள். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மகத்தான ஒரு புகழ் கிடைக்கும், நற்பெயர் கிடைக்கும். உங்களது திறமைகள் வெளிப்படுகின்ற வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாளாக, மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசியிலேயே புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேஷ ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் ஒரு பெரிய நன்மை, பெரிய பலம் அது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பத்திரமாக சென்று வர வேண்டும். செல்ஃபோன் இங்கே இப்படி தோளில் இடிக்கிட்டு இப்படி பைக் ஓட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை ஓட்ட வேண்டும். சாலை விதிகளை மதிக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. பேச்சை குறைக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 7ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் 7ஆம் இடத்து சந்திரன் செய்யும். 2 குடையவன் 7இலே அமர்ந்து குரு பார்வை பெறுகிறது. 2 குடைய சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. தன ஸ்தானாதிபதிக்கு தன காரகனின் பார்வை கிடைப்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். செல்வச் செழிப்பு ஏற்படும் என்று சொல்லலாம். லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், செல்வச் செழிப்புடன் இருப்பீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி குரு பார்வையிலே இருக்கிறது. குருவின் வீட்டில் குருவின் பார்வையிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் குருவின் வீடான தனுசில் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆகவே மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். மிக கடினமான வேலைகளை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கும் வேலைகள் உங்களுக்கு இன்றைய தினம் சுலபமாக இருக்கும். நீங்களே பல நாட்கள் முயன்று செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் இப்பொழுது செய்து முடித்து விடுவீர்கள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.